ஸோ அதனால் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20 14ஆம் வசனம். யாத்திராகமம் 20:14 வசனம் வாசிக்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தேங்க்யூ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நாம் 10 கட்டளைகள், வேதத்தில் இருக்கக்கூடிய 10 கட்டளைகளை நம்ம வந்து ரிவர்ஸில் இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அதில் நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோன்னா, இச்சையாதிருப்பாயாகன்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு பொய்சாட்சி, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று பார்த்துவிட்டு, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த பிரசங்கத்தை டக்குன்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனசில் உங்களுக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் தப்பு பண்ணதே கிடையாது, அதனால் இந்த பிரசங்கம் எனக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏன்னா கடவுள் என்ன சொல்கிற, விபச்சாரம் செய்யாதுன்னு. நான் விபச்சாரம் செய்யலையே, அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இதுக்கு முன்னாடி தான் களவு செய்யாதிருப்பாயாக பிரசங்கம் பண்ணும்போது நான் எதுவும் திருடலைங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு இல்லையா? ஆனால் நமக்கு பிரசங்கம் முடிக்கும் பொழுது நானும் ஒரு திருடன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சா இல்லையா? ஹலோ, அப்போது இதை முடிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கான பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய திருமண வாழ்க்கையை சுத்தமாய் வாழ்வது எப்படி? ஓகே, பரிசுத்தமுள்ள, அதாவது பாதுகாப்பாக நான் என் குடும்ப வாழ்க்கையை, என் உறவை எப்படி வந்து தக்க வைப்பது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு தலைப்பு எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய உட்கருத்தை நம்ம பார்த்துன்னு வரும். இதை செய்யாதேன்னு சொன்னால் அப்போ ஒரு செய்யணும்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ ஆங்கிலத்தில் இப்போ நிறைய இப்போ ரொம்ப ட்ரெண்டான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. என்னென்னா அஃபேர் அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? தகாத உறவு, கள்ள உறவு அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போலாம் போய் என்னவா மாறிடுச்சு, ரொம்ப டீசெண்டாக சொல்லுவாங்க, அது அஃபேருங்க அப்படின்வாங்க. ஸோ நானும் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு காலையில் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறேன். எப்படி அந்த அஃபேர்லேருந்து நம்மளை பாதுகாப்பது எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கும் பொழுது இது எனக்கான பிரசங்கம் இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இது நமக்கான பிரசங்கம் தான். சரிங்களா? அது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு புரியும். இதனுடைய பெரிய தாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடுகளில் ஒரு பெரிய ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டி என்ன பண்ணும், காலையில் வந்து நீங்களே தான் என்ன பண்ணுவீங்க, அந்த பொட்டியை ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ண உடனே அந்த பொட்டி பேச ஆரம்பிக்குமா? அந்த பொட்டி பேசும், அந்த பொட்டி பாடும், அந்த பொட்டி என்ன பண்ணும், நியூஸ் சொல்லும். அது என்ன பொட்டிங்க? என்னங்க? டிவி பொட்டி. வெரி குட், எல்லாம் கவனமாக இருக்கிறீங்க. ஓகேவா? பெரும்பான்மையாக நம்ம இருதயத்துக்குள்ள இந்த மாதிரி இச்சைக்குரிய தவறான ஒரு எண்ணங்களும் இந்த தகாத உறவுகளுக்கான ஒரு ஆரம்பமும் வந்து பெரும்பான்மையான ஒரு தாக்கம். சரிங்களா? அது மட்டும் சொல்ல வரல, ஆனால் பெரும்பான்மையான தாக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொலைக்காட்சியிலேருந்து தான். ஏன்னா அவங்க காட்டுற அன்புன்ற விஷயம் அன்பு கிடையாது. இதற்கு பெயர் இப்போ இருக்கிற தலைமுறையில் தான் வந்து அவங்க கரெக்டாக பேர் கொடுத்துறாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? ஸ்டாக்கிங்னு வச்சுருக்கிறாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பெயர் ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங்னா ஒரு பெண்ணோட உள்ள ஒரு மனுஷனுடைய அனுமதி இல்லாமல் பின்தொடர்வதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? யாராவது உங்களுக்கு பிடிக்காதவன் பின்தொடர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று பலாருன்னு அறா விடுவீங்க, இல்லை நேராக என்ன பண்ணுவீங்க, உங்கள் அண்ணங்கிட்டேயோ இல்லை மாமாங்கிட்டேயோ அதை சொல்லுவீங்க, இங்கே பாருங்கள் ஒருத்தன் பின்னாடி வரான்ட்டு. யாரும் போய் என்ன பண்ண மாட்டீங்க, அன்பு காட்ட மாட்டீங்க அந்த மனுஷங்கிட்ட இல்லையா? ஆனால் டெலிவிஷன்ஸில் படங்களில் என்னன்னு காட்டுறாங்க, ஒரு 10 வாட்டி அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தா அதனுடைய தாக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களும் யோசிக்கிறாங்க, ஓ அப்போ நம்மளும் ஒரு 10 தடவை சுற்றினா என்ன ஆகிடும், அந்த பொண்ணு ஏதாவது ஒரு ஆங்கிளில் நம்ம அஜித் மாதிரி விஜய் மாதிரி தெரியும், அப்போ கிளிக் ஆகிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது அன்பு இல்லை என் சகோதரர்களே. ஹலோ, சரிங்களா? நான் இதை வந்து இந்த காலையில் ஒரு கேள்வியாகவே கேட்குறேன். உங்களுடைய செயல்கள் எதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் இருக்குது? இப்போது திருமணங்களில் கூட நான் இப்போ நிறையா இதெல்லாம் பார்க்குறேன். என்னது, டான்ஸ் ஆடுறது, இது மணப்பெண்ணே டான்ஸ் ஆடுனே உள்ளே வருவாங்க, அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன். நான் அதை தப்பு சரின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் எங்கேருந்து இருந்திருக்கும், எங்கேருந்து அவங்க வந்து இதை வந்து கற்றுருந்துருப்பாங்க. இல்லைங்க, எங்கள் பாரம்பரியமாக வந்து என் மணப்பெண் வந்து டான்ஸ் ஆடினே வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கா என்ன? இல்லை, எங்கேருந்தோ அவங்க பார்த்து ஆசைப்பட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு செஞ்சுக்கிறாங்களா இல்லையா? அப்போது ஒரு தாக்கம் வந்து ஏற்படுறதுனால என்ன ஆகுது, அவங்க செய்கிறாங்க.
இல்லையா? கிட்டத்தட்ட இந்த ஒரு விபச்சாரமும் எப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தின் விளைவாகத்தான் ஆரம்பிக்குது. ஹலோ, சீரியலில் கள்ள உறவு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கன்ற மாதிரி போடுறான் இல்லையா? போடுறானா இல்லையா? இங்கே வந்து நல்ல பைக் இருக்கும் போதே சைடில் ஒரு சைக்கிளை வச்சு ஓட்ட வேண்டியது. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். கடவுளாக பார்த்து என்ன கொடுத்துருப்பாரு? ஒரு அழகான பல்சரை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணுவான்? ஓட்ட சைக்கிள் பின்னாடி தான் போவான் இல்லையா? சீரியலில் அதை காட்டுவாங்க. காட்டினா நமக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஒரு குடும்பம், ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை போகுதே, ஐயோ இப்படி பண்ணுறாங்க, இப்படி ஒரு 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 குடும்பம் நாசமாக போகுதே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லாமல், அங்கே பாரு அப்படிலாம் நடக்குதா, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம இருதயம் மட்டும் போயிடுச்சு. ஆச்சா இல்லையா? காரணம் அதனுடைய தாக்கம் நமக்கு ஹெவியாக இருக்குது. ஹலோ, எதனால் நம்ம அதிகமாக வந்து பாதிக்கப்படுறோமோ, எதை அதிகமாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோமோ, எதை நம்ம அதிகமாக நம்ம உள்ளே வாங்குகிறோமோ, அது மாதிரி தான் நம்ம வாழ்வோம், அந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். அதனால தான் நான் சொல்கிறது அதிகமாக நீங்கள் பார்க்குறதுலையோ நீங்கள் கேட்குறதுலையோ ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்குறதுலையும் கேட்குறதுலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுல கவனமாக இருப்பீங்க. ஹலோ, நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஆல்ரைட். ஸோ அப்போது திரைப்படங்களில் பெரும்பான்மையாக என்ன செய்கிறாங்க? ஒரு காதல் காட்சி, ஒரு அன்பு காட்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? நீங்கள் ஏதாவது ஒரு ரொமான்டிக் பாட்டு பார்த்துக்கிறீங்களா? ரொமான்டிக் பாட்டில் என்ன பண்ணுறாங்க? பிடிச்சி கட்டி பிடிச்சின்னு உருண்டு பிறண்டுன்னு ஓடினே இருக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு பசங்களாம் முன்னாடி ஒரு குடும்பமாக பார்க்குறோன்னு வச்சுங்களேன், பார்க்கும்பொழுது கேஷுவலாக பார்த்து நிற்போம். அதை வந்து நம்ம அது 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 ஒரு அன்புங்க, தெய்வீக காதலுங்கன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை பார்ப்போம் இல்லையா? அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஏன் அது வந்து ஒரு அசிங்கமாக நமக்கு தெரியலன்னா, அதை வந்து அழகாக சுகர் கோட் பண்ணிக்கிறாங்க. சுகர் கோட்னா என்னன்னா, அதுக்கு வந்து ரொம்ப நமக்கு இருதயத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இசையை போட்டு, நமக்கு அழகாக கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இயற்கை காட்சியை வச்சு, அங்கே வந்து அந்த திருமணமாகாத ஆணும் பெண்ணும் டான்ஸ் ஆடினா நமக்கு தப்பாக தெரியல. நான் கேட்குறேன், எந்த திரைப்படத்தில் இவர்கள் வந்து கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லவ் ஸ்டோரின்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க? படம் கிளைமேக்ஸில் தான் கல்யாணமே பண்ணிப்பாங்க இல்லையாப்பா? அது கூட பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. கையை பிடிச்சின்னு கடல் ஓரமாக நடந்து போவாங்க, இந்த ஃபிலிம் பை அப்படின்னு முடிப்பாங்க. ஹலோ, அப்போ பெரும்பான்மையாக எத்தனை திரைப்படங்களில் திருமணமாகி இவர்கள் காதலிக்கிறார்கள், திருமணமான பின்பு இவர்கள் இருவரும் ஒன்றாய் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எத்தனை திரைப்படத்தில் காட்டுறாங்க? இல்லை இல்லையா? அப்போ என்ன ஆகுது? அப்போ தகாத உறவுகளை குறித்தும் இந்த மாதிரி காரியங்கள்லாம், அப்புறம் வந்து அன்புன்னு சொல்லும்போது, லவ்னு சொல்லும் பொழுது, காதல்னு சொல்லும் பொழுது, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஜாலியாக ஊர் சுற்றுத்தாங்க அன்புன்னு சொல்லிட்டு திரைப்படங்களில் காட்டும் பொழுது, அப்போ பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? இது தாங்க உண்மையான லவ், எவ்வளோ பெரிய லவ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏமா அந்த பேருக்கு தனியாக ரூமில் போய் அழுவாங்க. ஹலோ, ஸோ நீங்கள் பார்க்குறதை குறித்து கவனமாயிருங்க சரிங்களா? ரொம்ப சின்னதாக தான் தோணும் உங்களுக்கு, பா அந்த பையன் என்னவா லவ் பண்ணுறான்டா. இதை நான் ஒரு காலத்தில் ஒரு படம் சொல்ல விரும்பலை, அந்த திரைப்படத்தை நான் பார்த்துருக்குறேன். அதை பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே நான் அந்த டயலாக்லாம், படத்தோட டயலாக்லாம் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அந்த திரைப்படத்தை பார்த்து என்னம்மா பையன் லவ் பண்ணுறாயான்ற மாதிரி. காரணம் என்னன்னா, அதில் அந்த காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த திரை காட்சி வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இசை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக பரவாயில்லையே சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் திரைப்படத்தை கொஞ்சம் விட்டுருக்க முடிச்சோன்னு வச்சுங்களேன், அந்த கதாநாயகை விட கதாநாயகன் 1 வயசு 2 வயசு சின்னவன். அதாவது நமக்கு அதில் இருக்கிற பிரச்சனை நமக்கு வந்து மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அழகாக வந்து என்ன பண்ணுறான், ஒரு காட்சி அமைக்கிறான், அழகாக லொக்கேஷனை வைக்கிறான், அழகாக பின்னாடி மியூசிக்கை போடுறான். அதெல்லாம் கேட்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, நமக்கு என்னப்பா ஆகிட போகுது, இன்னும் 1 வயசு தானே, மனசு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடும். ஏங்க உண்மையா இல்லையா? ஆனால் சரி எது தப்பு எதுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் பாருங்க. அந்த அளவுக்கு மூளை என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஆளுங்க, பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, கழுவி விடுறாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நான் ஒரு உதாரணத்தை நான் வேதத்திலேருந்து நான் சொல்கிறேன். இந்த விபச்சாரத்தை குறித்த ஒரு பிரச்சனை 2 சாமுவேலில் 7ஆம் அதிகாரம் வச்சுக்கிங்க. நம்ம அதை பற்றி நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்ம தியானிக்கலாம். ஆனால் அவங்களை எடுத்துக்கொண்டு போவது என்ன, எந்த இடம்னு கேட்டிங்கன்னா,
மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மலை பிரசங்கம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தை பத்தி எப்படி சொல்றாருன்னு பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், நான் எங்கங்க வந்து ஒரு பொண்ணோட நான் விபச்சாரம் பண்ணேன், நான் எங்கங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து சிம்பிளாக முடிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு பொண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் செஞ்ச மாதிரி பண்ணுறார். இப்பொழுது நான் கேட்குறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த ஆணையும் சரி எந்த பெண்ணையும் சரி நீங்கள் இச்சையோடு பார்த்ததே இல்லையா? யாருக்குமே ஆஞ்சலினா சொல்லி பிடிக்காதா? ஹலோ, என்னங்க? வரேன், இப்போ எல்லாம் பேரை சொல்லுங்க இப்போதான் இல்லையா? அப்போ கர்த்தருடைய கண்களில் விபச்சாரம் சொல்லும் போது எதை பேசுறாரு? என்ன? ஹலோ, பார்த்தாலே பிரச்சனைன்ட்டார் இல்லையா? மேற்கொண்டு வாங்க சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. என்னவா, உன் கண்ணு உன்னால பார்க்காம இருக்க முடியல அப்படின்னா, அந்த பொண்ணையே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன் கண்ணை பிடுங்கி போட்டுருன்றார். சரிங்களா? அடுத்து, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். என்ன சொல்ல வராரு? உன் கண்ணு ஒரு பொண்ணையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கண்ணை பிடுங்கி போடுன்றாரு. சரி, நான் கேட்குறேன், இந்த கண்ணை பிடுங்கி போட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கண்ணில் பார்ப்பீங்களே? உண்மையா இல்லையா? சரி, இந்த கை தான் தப்பு பண்ணுது, கையை வெட்டி போடுன்றாரு. இந்த கையை வெட்டி போட்டால் இந்த கை வேலை செய்யுமே? என்ன சொல்ல வர்றார்? கையை வெட்டி போடு, கண்ணை பிடிங்கி போடு நான் சொல்கிறார்? இல்லை இல்லை, அந்த கண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணங்களை அறுத்து போடுன்றார். ஹலோ, எதுக்கு நிகராக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி நெல்லுக்கு நடுவில் அந்த களைலாம் இருக்கும் இல்லையா, அந்த களை எப்படி எடுப்பீங்க? நீங்கள் பிடுங்குவீங்க. கர்த்தரும் சொல்லும் போது உன் கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்லும் பொழுது பார்க்கறதற்கு அந்த ஆசை வருது பாரு, அந்த எண்ணம் வருது பாரு, அந்த எண்ணத்தை வேரோட பிடுங்கி போடுன்றார். நீங்கள் பாட்டுக்கு இந்த பைபிளில் வாசிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, ஐயோ அந்த பொண்ணை நான் 2 வாட்டி பார்த்துட்டு கண்ணை பிடுங்குறேன்ற வேலையில் போகாதீங்க. சரிங்களா? சில மதத்தார் சில இனத்தாரெலாம் அப்படியே இருக்கிறாங்க. சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டுலாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம யாரும் பண்ண வேணாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தருடைய சீரியஸ்னஸை பாருங்களேன். விபச்சாரம்னு சொல்லும் பொழுது வெறும் செயலில் மட்டும் இல்லை, இருதயத்திலும் சுத்தமாக இருக்கணுன்றதுல அவர் ரொம்ப கவனமாக்குறார். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, விபச்சாரம்னு சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய காரியம் முக்கியமாக திருமணமானவர்களுக்காக நான் இப்போ பேசுகிறேன். சரிங்களா? திருமணத்துக்கு முன்பாகவா அல்லது திருமணத்துக்கு பின்பாக வந்து ஒரு 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 மனுஷனை ஒரு குடும்பத்தை பயங்கரமாக வந்து விபச்சாரம் எதிர்த்தமாக பாதிக்கும். திருமணம் ஆன பிறகு இருக்கக்கூடிய இந்த தகாத உறவுகள், விபச்சாரம் பயங்கரமாக ஒரு குடும்பத்தை பாதிக்கும். உண்மையா இல்லையா? என்னங்க, அந்த குடும்பத்தை அந்த விபச்சாரம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக திருமணம் கொடுக்கும், ஆனால் விபச்சாரம் எடுக்கும். என்னத்தை எடுக்கும்? ஒருத்தவங்க மேலே இருக்கிற அன்பை எடுத்துரும், ஒருத்தவங்க மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை எடுத்துரும், ஒருத்தவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய பாசத்தை எடுத்துரும், நேசத்தை எடுத்துரும். ஆனால் திருமணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியம்லாம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அன்பை கொடுக்கும், இரக்கத்தை கொடுக்கும், தயவை கொடுக்கும், சோறு கொடுக்கும். ஹலோ, உண்மையா இல்லையா? பாருங்கள், நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு 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 கவுன்சிலர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. கவுன்சிலர்னால் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர் சொன்ன வாக்கியம் ரொம்ப எனக்கு என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சுது. அதனால் உங்களுக்கு இந்த காலையில் அந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னென்னா, ஐ ஹவ் நெவர் மெட் எனி ஒன் ஹூ ஹஸ் கமிட்டட் அடல்ட்ரி அண்ட் நாட் லிவ்டு ரெக்ரெட் அப்படின்றார். இங்கிலீஷ் தமிழில் சொல்லணுன்னா என்ன சொல்கிறாரு, நான் பல குடும்பங்களை பார்த்தது உண்டு இந்த மாதிரி பிரச்சனைகளில், அவங்களோட பேசியிருக்கிறேன், ஒருத்தர் கூட இந்த தப்பை செஞ்சுட்டு
ஐயோ நான் இந்த தப்பை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்காதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி தவறை செஞ்சுட்டு, எல்லாரும்னா அவர் பார்த்த எல்லாரும் இந்த தவறை செய்துவிட்டு வாழ்க்கையே அவங்க வெறுத்த சூழ்நிலையில் தான் இருந்துக்கிறாங்களே தவிர, அவங்க யாரும் வந்து இந்த பண்ணிட்டு அப்போ ரகசியமாக பண்ணிட்டோம் இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக யாருமே இல்லைன்றார். ஒருத்தர் கூட இல்லைன்றார். அது குடும்பத்தை உடைத்து விடும்ன்றார். அன்பை அழிச்சிடும்ன்றார். இட் டினைஸ் லவ். நம்ம யாருக்கா அன்பு கொடுக்கணும்னா அந்த அன்பையே வந்து அப்படியே தவிர்த்துரும். அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விபச்சாரம். இந்த விபச்சாரம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. எங்கேருந்து? இங்கேருந்து ஆரம்பிக்குது. எப்படி தருமாங்க? நம்ம எடுத்தோடனே போன உடனே ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம தவறு பண்ணுறது கிடையாது. முதல்ல நம்ம எங்கே தரமா தவறு பண்ணுறோம்? இங்கே தவறு பண்ணுறோம். என்ன தரம் பண்ணுறோம்? ஒரு அழகான ஒரு பெண்ணும் ஒரு அழகான ஆணும் பார்க்கும் பொழுது அவனோடு நான் இருந்தால், அவளோடு நான் பக்கத்தில் இருந்தால், பேசினா பழகினா என்ன பண்ணுவேன் அப்படின்ற காரியத்தை முதல்ல எங்கே வந்து நடத்தி பார்க்குறீங்க? இங்கே நடத்தி பார்க்குறீங்க. என்னங்க காலைல இந்த காரியத்தை பற்றி பேசினுக்கிறீங்களேன்ற மாதிரி யோசனை வருது. இல்லை இல்லை இல்லை, நான் விபச்சாரத்தை பற்றி மட்டும் பேசலை. சரிங்களா? உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம், ஓகேங்களா? உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொதுவாக சொல்கிறேன், ஓகேங்களா? என்ன பண்ணுறோம்? அது எனக்கு இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளே வந்து கற்பனை பண்ணி பார்க்குறீங்க. அந்த கற்பனை என்ன ஆகுதுன்னா கர்ப்பம் தரிக்கிறது, பெருசாகுது. சரிங்களா? அந்த எண்ணம் பெருசாக ஒரு கட்டத்துக்கு மேலே செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்ற அளவுக்கு போயிடுறீங்க. நம்மளுடைய எல்லா தவறுக்கும் ஆரம்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. சரியான தருணமும் சரியான தனிமையும் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அந்த தவறை செய்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உண்மையான ஆள். நீங்கள் யார் தெரியுமா? உண்மையான நான் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஒரு முகத்தை காட்டுறீங்க இல்லையா, அந்த முகம் நான் சொல்ல மாட்டேன். நானும் இல்லை, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, தனியாக உங்கள் அறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கிற எண்ணங்களும் நீங்கள் செயல்படுகிற செயல்பாடுகளும் தான் உண்மையான நீங்கள். ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறது யாருமே இல்லை, உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை, உங்களை வந்து இதை செய்யாத செய்ய சொல்கிறதுக்கும் யாருமே இல்லை. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீ பாருங்க, அதுதான் உண்மையான நீங்கள். ஹலோ, நான் சொல்கிறது விளங்குதுங்களா? நான் எவ்வளோ சீரியஸான விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு புரியுதா? எஸ். இப்போ வாங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் ஒரு 5 வசனங்கள் மட்டும் வாசிப்போம். அதில் தாவீது ராஜா, அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜா என்ன பண்ணுறாரு? ஒரு தப்பு பண்ணுறாரு. எப்படி தப்பு பண்ணுறாருன்றதை பாருங்களேன். எப்படின்னா ஒரு பொண்ணோட வந்து தப்பாக இருந்துடுறாரு. அது எப்படி பண்ணுறாரு, என்ன ஏதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வசனம் வாசிங்க. 11 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் மறு வருஷம். மொதல் வசனம் மட்டும் வாசிங்க. மொதல் வருஷம் கதை இப்படி தான் ஆரம்பிக்குது, சம்பவம் இப்படி தான் ஆரம்பிக்குது. முதல் வருஷம் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தேங்க்யூ. ஸ்டார்டிங் எப்படி வந்துச்சு? மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். எல்லாரும் சொல்லுங்க, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். என்ன சொல்ல வரேன்? ஒரு சில காலம் இருக்கு, ராஜாக்கள் தான் போய் சண்டை போடணும். ஒரு சில நாட்கள் இருக்கிறது, அவங்களுடைய போர் வீரர்களையும் தளபதிகளையும் மட்டும் அனுப்பி போர் பண்ணலாம். ஆனால் ஒரு சில நாட்கள் இருக்குது. என்ன மாதிரி நாட்கள்னா இப்போ சொல்ல பாருங்க, ஓகேங்களா? ராஜாக்கள் போர் செய்யும் காலம். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நீ என்ன இருப்பாய்? சும்மா இருப்பாயின்னு பைபிள் சொல்லுதா? என்ன சொல்லிட்டாங்க? அதனால நீ என்ன பண்ணாத, ஒரு வேலையும் பண்ணாத, சும்மா இரு, உனக்காக கடவுள் எல்லாம் பண்ணுவாருன்ட்டு அர்த்தம் அது அல்ல. ஓகேங்களா? ஆங்கிலத்தில் சொல்லும் போது எப்படி அழகாக வந்துருச்சு, யூ ஹோல்ட் ஸ்டில் அப்படின்ற வார்த்தை வரும். ஸ்டில்னா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? நீ சும்மா இருப்பாயின்னா, ஸ்டில் அப்படின்னா அசையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? அப்படியே உக்காந்துக்கோ, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு அர்த்தமா? இல்லை இல்லை. என்ன சொல்கிறாரு? இந்த தெளிந்த நீர் பார்த்துருக்கீங்களா? நதியில் ஒரு தெளிந்த நீர், ஒரு கல் போடாமல் அப்படியே கலங்காத நீர், அப்படியே தெளிந்த நீர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
அப்படி மெதுவாக தண்ணி நவுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் அழகான முகம் தெரியும். என்னங்க? ஆமாம் தானே? உங்கள் அழகான முகம் தானே? ஓகே. அழகான முகன்ற யாரும் அமைதியாக இருக்கிறீங்க பாருங்கள். சரி, ஓகே. அப்போ வந்து உங்களுடைய முகம் தெரியும் இல்லையா? அந்த தெளிந்த நீரை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டில்லுன்னு சொல்லுவாங்க. ஸ்டில் வாட்டர் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். என்ன சொல்கிறார் கர்த்தர்? உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ அந்த தெளிந்த நீரோடை போல தெளிவாக அமைதியாக இரு, குழம்பாதன்றார். எப்படின்னா, கடவுள்கிட்ட பேசிட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஏசப்பா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் எனக்காக வந்து யுத்தம் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலே சந்தேகப்படாத, குழம்பாத, புலம்பாத, வந்து என்ன பண்ணாத, அழுவாத, நீ ரிலாக்ஸ் ஆயிரு, அமைதியாக இருன்றார். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இளைப்பாருன்றார். நான் சொல்கிறது எதுவுமே விளங்குதுங்க? ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, சும்மாரு, எந்த வேலையும் செய்யாத சும்மாரு. அந்த சும்மாரு இல்லை, அது நம்ம சொல்கிற சும்மாரு இல்லையா? எதற்காக சொல்கிறேன் நான், சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுறோம், போர் காலத்தில் நம்ம சும்மா இருக்கிறோம். கடவுள் பார்த்து பாருங்க. இந்த இடத்துல தாவீது பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க? போய் சண்டை போடுற நேரத்தில் இந்த மனுஷன் என்ன பண்ணான்? உக்காந்தான். எம்டி மைண்ட் இஸ் a devil's playgroundனு சொல்லுவாங்க. எப்படின்னா, சும்மா இருக்கிற மனுஷனுடைய இருதயம் பிசாசனுடைய விளையாட்டு தளம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெவில்ஸ் பிளே கிரவுண்ட் அல்லது டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. இங்கே தாவீதுக்கு நடக்கிற விஷயம் அதுதான். அவன் சும்மா இருக்கிறான். என்ன பண்ணுறான்? எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்கீங்களா? இல்லை, அமைதியாக பிரசங்கத்தை கவனிச்சு நிற்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் யாரும் சும்மா இல்லை. யாரோ சும்மா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாம். பென் ட்ராப் சைலண்ட், வெரி குட். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த தாவீது என்ன பண்ணுறாரு? சும்மா இருக்கிறார். போர் காலத்தில் போய் போர் செய்யாமல் சும்மா ஜாலியாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துனுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துனுக்கும் போது இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 2ஆம் வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் கூலாக குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. பால்கனியில் வந்து தலைவர் நிற்கிறாரா? வாசிங்க. தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? தலைவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கியிருக்காரு. வெரி குட். ஓகேங்களா? நல்லா உண்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் ஈவினிங்காக என்ன பண்ணுறாரு? ஏந்திரிச்சு பெட்டை விட்டு ஏஞ்சி வந்து என்ன பண்ணுறாரு? அரமனை உப்பிரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது, பால்கனியில் உலாத்தின்னு இருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பிரிகையின் மேல் இருந்து கண்டான். குளிக்கிறது அந்த அம்மா. ஏன்னா வந்து ராஜாக்களினுடைய வீடு வந்து எப்பவுமே மலையின் மேலே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்க. தாவீதுனுடைய வீடு யோசிச்சு பாருங்க நீங்கள். அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய வீடுகள்லாம் ஒன்றும் கிடையாது, கூரை அந்த மாதிரி சின்ன ஒரு ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீடு தான். அப்போது மேலேருந்து பார்க்கும்பொழுது எல்லா வீடுகளும் ஆல்மோஸ்ட் தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது யாரோ ஒரு அம்மா ஒரு இடத்துல தூரத்தில் வந்து ஒரு அம்மா குளிச்சுனுக்கு தான். தலைவர் அங்கேருந்து பால்கனிலேருந்து பார்க்குறாரு, யார் இந்த பெண் அப்படின்னு பார்க்குறாரு. மேலே அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் அனுப்பினான்னு வருது இல்லையா? யார் அந்த பொண்ணு? குளிச்சிருக்கிற பொண்ணு யார்? அழகாக இருக்காளே. இதை எக்ஸாக்டாக அப்படியே வந்து எதுக்கு ரெப்ளிகேட் ஆகும்னு வச்சுங்களேன். ஏவாள் அந்த கனியை பார்க்கும்பொழுது இதே மாதிரி தான் சொல்லுவாள். என்னது? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும், அப்புறம் வேற என்னது? இச்சிக்கத்தக்கதுமா இருக்குதுன்னு சொல்லுவாள். அதாவது எப்படின்னா, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க, சாப்பிடலாம் போல, பார்க்குறதுக்கு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்ட்டு வாயில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ணிலே சாப்பிட்டா அந்த பொண்ணு. சொல்கிறது விளங்குதுங்களா? தாவீதும் என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து தூரத்திலே பார்க்கும் பொழுது அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ணிலே சாப்பிட்டார். எஸ். மனுஷன் என்ன பண்ணுறாரு? இருதயத்தில் இந்த தவறான எண்ணத்தை உருவாக்கிட்டாரு. இதன் விளைவாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மீதி காரியம் சொல்கிறேன் நான். அந்த பெண்ணை யாருன்னு விசாரிக்கிறார். விசாரிச்சா அவருடைய தளபதிகளில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி. ஐயோ, என் தளபதியினுடைய மனைவியா? சே 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 வேணாம் 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 அப்படின்னாரு அந்த மனுஷன். இல்லை, அவர் அந்த பெண்ணோட தவறு செய்கிறார். அதை மறைக்கிறதுக்கு அவன் கணவரையே கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன பண்ணுறார்? அந்த கணவரை ரொம்ப வஞ்சனையாக என்ன பண்ணுறார்? கொலை செய்கிறான். சரிங்களா?
இவ்வளவு பாவத்தை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 அவனுடைய ஆசையை அவன் வந்து நிறைவேற்றுறதுக்காக அவன் திட்டமிடுகிறான், அவன் பொய் சொல்கிறான், அவன் கொலையை கூட பண்ணுறான். ஹலோ, விபச்சாரத்தை மனசில் வச்சிங்க. ஆனால் நான் கேட்குறேன், நாம் வாழ்க்கையில் நம்முடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நாம் என்னென்னலாம் தப்பு செய்கிறோம்? இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் ஒரு ஆசை தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது, அந்த ஆசை கடவுளுக்கு விரோதமாக இருக்குது, அந்த ஆசை நியாயமே இல்லாததாக இருக்குது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றணுன்ற ஒரு விளைவில் என்னங்க பண்ணுறீங்க? ஒரு தப்பு செய்கிறீங்க, அந்த தப்பை மறைக்க இன்னொரு தப்பை செய்கிறீங்க, அந்த தப்பை மறைக்க இன்னொரு தப்பு, தப்பு மேலே தப்பு, தப்பு மேலே தப்புன்னு தான் போகுதே தவிர அந்த தப்பை மறைக்க நல்லா முடியல இல்லையா? ஒரு வருஷம் ஆகுதுங்க. தாவீது இதை வந்து முள்ளையே வச்சுக்கிட்டு ஒரு வருஷமாக வந்து போட்டு புழிங்கினுக்கிறாரு. நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி வரார், தேவ மனுஷன் வரார். வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து ஒரு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்றார். தாவீது மன்னர் இல்லையா, அதனால் மன்னர்கிட்ட டக்குன்னு பேச முடியாதுன்றதுனால ஒரு கதை மாதிரி ஆரம்பிக்கிறார். ஐயா எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னொன்னே, என்னங்க தீர்ப்பு சொல்லுங்க கேளுங்கன்னொன்னே, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு, அவன் வீட்டு எதிர்த்தில் இருக்கிறவன் அவன் பெரிய பணக்காரன், அவனுக்கு நிறைய ஆடுகள் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணான், வழிப்போக்கர்கள் நண்பர்கள் வந்தார்கள். என்ன கதை சொல்கிறாரு நான் சொல்கிறேன், முடிக்கிறேன். வந்த உடனே என்ன பண்ணான், அந்த பணக்காரன் அவன் வீட்டில் இருந்த ஆடுகளை வந்து அடித்து இவன் பிரியாணி போடாமல் என்ன பண்ணான், எதிர்க்க அங்கே ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு இல்லையா, அந்த ஆடை வந்து அவன் என்ன பண்ணிட்டான், வெட்டி அவனுக்கு பிரியாணி போட்டாங்க வந்தவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் ஏந்திச்சிட்டார். ராஜா தாவீது ஏஞ்சி, யார் அது பண்ணுது, அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை முதல்ல வந்து என்ன பண்ணுங்க, கொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ தாண்டா அதுன்றார். என்ன சொல்ல வர்றாரு, வழிப்போக்கர்கள் வந்தார்கள் சொல்றாங்களா, யார் அந்த வழிப்போக்கர்கள்? இந்த மன்னருக்கு வந்த ஆசைகள், எண்ணங்கள், இச்சைகள், அதெல்லாத்தையும் என்ன சொல்றான், வழிப்போக்க. அந்த வழிப்போக்கருக்கு தீனி தருவதற்கு உனக்கு ஆல்ரெடி நீ ராஜாயா, உனக்கு ஏற்கனவே 2-3 பொண்டாட்டி இருக்குது இல்லையா, மனைவியும் இருக்குது, வைப்பும் இருக்கிறது, வைஃபும் இருக்குது, வைப்பும் இருக்கு மன்னர். ஸோ உன்னுடைய தீனிக்கு, உன்னுடைய பசிக்கு, உன்னுடைய வழிப்போக்கர்களுக்கு நீ உன்னிடத்துலேருந்து இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நீ சாப்பாடு எடுத்து போட்டிருக்கலாமே, நீ ஏன் அங்கே எதிர்த்த வீட்டை கையை வச்சேன்னு. தாவீது மனம் திரும்பி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டு எழுதுறாரு, சங்கீதம் 51 இல்லையா, என்னங்க, விபச்சாரம் இந்த காரியம் குடும்பத்தை, திருமணத்தை பயங்கரமாக அழிக்கும். நீங்கள் எதை குறித்து ஆசைப்படுறீங்கிறதுல கவனமாக இருங்க. ஹலோ, கவனமாக இருப்பீங்களா? ஆமேன். உங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்குதான்றதை நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். பாருங்கள், அப்போ நான் இதை வந்து எப்படிங்க நான் டீல் பண்ணுறது, எப்படி இதை அணுகிறது அப்படின்னு பார்த்தீங்க, திருமண வாழ்க்கையை எப்படி நான் வந்து சரியாக அணுகிறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, என்ன தெரியுமாங்க, ஒன்றை விட ஒன்று பெட்டராகவே தோணுமா தோணாதா? திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகலனாலும் சரி, ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் தோணும். அந்த பெட்டர்ன்ற விஷயத்தை திருமணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாதீங்க, உள்ளே கொண்டு வராதிங்க. சரி, அது நான் உள்ள டீப்பாக சொல்கிறேன். எப்படி அணுகணும்? நம்பர் 1, மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா, எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எபேசியர் 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். என்ன சொல்றாரு, உங்களை நீங்கள் அழகா பராமரிச்சுக்கிறீங்க இல்லையா, நீங்க ஏன் வந்து அழகா ட்ரெஸ் போடுறீங்க, வெளியில போகும்போது உங்களை மதிக்கணுன்றதுக்காக. ஏன் முடி வெட்டுறீங்க, ஏன் ஷேவ் பண்ணுறீங்க, ஏன் க்ளீனாக இருக்கிறீங்க, ஏன் குளிக்கிறீங்க, ஏன் பல்ல வளர்க்குறீங்க சொல்கிறேன் நான். என்னென்னா, எதற்காக நம்ம வந்து குளிக்கிறோம், பல்ல வளர்க்குறோம், நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்மளை அழகாக வச்சுருக்கோம். எதுக்காக வச்சுருக்கிறோம்? ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம், 4 பேரை பார்க்குறோம், அவங்க நம்மளை மதிக்கணுன்றதுக்காக. மதிப்பு இருக்காது இல்லையா? அப்போது உங்களை நீங்கள் அழகாக பராமரிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் பேசுகிற வார்த்தை கூட எப்படி மற்றவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு ரொம்ப பொறுமையாக தன்மையாக நீங்கள் பேசுகிறீங்க. எதற்காக? அப்படி பேசினா தான் நம்மளை மதிப்பாங்க. உண்மை இல்லையா?
நம்ம ஏனாதானு பேசினா யாரும் நம்மளை மதிக்க போகிறது கிடையாது இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு, அப்பா நீ உன்னை நீ அழகாக நீ பராமரிச்சுக்கிற, நீ பேசுகிறத ரொம்ப அழகாக பேசுகிற, நீ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிற, அழகாக தலை வாரிக்கிற, அழகாக பவுடர் அடிச்சுக்கிற, எண்ணெய் பூசிக்கிற, சென்ட் அடிச்சுக்கிற, அழகாக இருக்கிற, மற்றவங்க மதிக்கணும்னு எதிர்பார்க்குற, அந்த அளவுக்கு மதிப்பை யாருக்கு கொடுக்கணுமா? மனைவிக்கு கொடுன்ற. இன்னும் சொல்லணும்னா உன்னை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் மனைவியை மதின்றார். எத்தனை விளங்குதுங்க? சொல்லிட்டு முடிங்க அந்த விஷயத்தை. மனைவியையும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். ஆங்கிலத்தில் என்ன வருதுன்னா, let the wife see that she respect her husband. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நான் என் மனைவியை மதிக்கணும், என் மனைவி என்னை மதிக்கணும். எப்போ அந்த மரியாதை ரெண்டு பேருக்குள்ள அதிகரிக்கதோ, நான் தேவையில்லாமல் வேற யாராவது எனக்கு மரியாதை கொடுக்கணுன்றது எதிர்பார்க்க மாட்டேன். புரிந்தவர்கள்? ஆமேன். பெரிய பிரச்சனை சவால் என்ன தெரியுமாங்க ஆகும்? ஒரு ஆண் பெண் கிட்ட சொல்றாங்கன்னா, பெண் எடுத்தோடனே ஆமாம் இவருக்கு எல்லாம் தெரியும், ஆமாம் இவர் கலெக்டர், ஆமாம் இவர் சொன்னா அப்படியே எல்லாம் நடந்தணும் பார், இப்படி பேசுறீங்கன்னா பாருங்க, ஆணுடைய அந்த மரியாதை குறைக்கப்படுகிறது. சரி, இப்படி சொல்றேனே, ஆண்கள் எல்லாம் இது ஒரு ரூலு நீங்கள் தெரிஞ்சுங்க, திருமணமானவர்கள் தெரிஞ்சுங்க, திருமணம் ஆகும் தெரிஞ்சுங்க. சரிங்களா? என்னன்னா, ஆண்கள் எல்லாரும் கணித மூளை கொண்டவர்கள். சரிங்களா? கணக்கு தான், எல்லாமே கணக்காக தான் யோசிப்பாங்க. சரிங்களா? லாஜிக்கல் ரீசனர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பெண்கள் உணர்ச்சி ரீதியான உயிரினங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? கணக்கு போடுவாங்க. ஆனால் பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? உணர்ச்சி ரீதியா. பெண்கள் கோவப்பட்டு என் கண்ணு முன்னாடி முழிக்காது, நீ ஓடிப்போ அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் அது கிடையாது. சொன்ன உடனே போயிடாதீங்க, அப்புறம் காலினி. சரியா? எனக்கு அப்படி தோணுது, என் உணர்வு எப்படி இருக்குதுன்னா, என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு உணர்வு இருக்கு தவிர தயவு செஞ்சு நீ போயிடாதேன்னு தான் அர்த்தம். பெண்களாவது ஆமீன்னு சொல்லுங்க. உண்மையா இல்லையா? என்னங்க எல்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா? ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கணிதம்ன்றதுனால வெளியே போன்னு சொன்னா என்ன சொன்னாங்க? வெளியே போன்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் புரியும் உங்களுக்கு, உள்ள இருக்கிற உணர்வு புரியாது. இதை புரிஞ்சவங்க குடும்பத்தை அழகா நடத்துவீங்க. ஹலோ, இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு உதாரணம் ரிவர்ஸில் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு என்னம்மா நீ இப்படி சாப்பிட்ற அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். ஓகேவா? அவன் என்ன சொல்ல வரான்? வேகமாக சாப்பிடாத, நிதானமாக சாப்பிடு, அதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டே. ஆனால் பெண்கள் உணர்வு பூர்வமாக இருக்கிறதுனால எதோட இணைப்பாங்கன்னா, நான் வேகமாக சாப்பிட்றேன். வேகமாக எது சாப்பிடும்? பன்னி சாப்பிடும். என்னை பார்த்து பன்னின்றானா அவன்? ஓ பன்னி அசிங்கமாக இருக்கிறேன்றானா? ஓ நான் குண்டா இருக்கிறேன்றானோ? ஓ நான் என்னது சேத்துல இருக்கிறேன்றானோ? ஓ என் குடும்பத்தையும் இவன் திட்டுறானா? ஹலோ, வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் என்ன சொன்னான்? புருஷன் என்ன சொன்னாரு? அவருக்கு என்னது? சிம்பிளா வேகமாக சாப்பிடாதமா, மெதுவாக சாப்பிடு, அதுதான் அவருடைய அர்த்தம். அதுக்குள்ள அர்த்தம்னு ஆண்களுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லட்டுங்களா, ஒன்றுமே யோசிக்காம 2 மணி நேரம் கூட ஆம்பளையால் சும்மா உட்கார முடியுமாப்பா? முடியுமா முடியாதா? முடியும், எங்களால் முடியும். சும்மா ஒரு யோசனையும் இல்லாமல் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு எங்களால் 2 மணி நேரம் சும்மா இருக்க முடியும். ஆனால் 2 நொடி கூட உங்களால் யோசிக்காமல் இருக்கவே முடியாது. முடியுமா முடியாதா? நான் பழிச்சு பண்ணல. இன்னொரு விஷயம், ஆண்களுக்கு இது விஷயம் என்ன தெரியுமாங்க? பெண்கள் எமோஷனல் ரீசனர்ஸ்ன்றதுனால ஆண்கள் பெண்களிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேச வேண்டும். எப்படி? ஏன்னா அவங்களுடைய தன்மை என்ன தெரியுமாங்க? பெற்றெடுக்கக்கூடிய தன்மை. உண்மையா இல்லையா? கர்ப்பப்பை இருக்குது, எங்கே தெரியுமா இருக்குது? வயிற்றுலையும் இருக்குது, இருதயத்திலையும் இருக்குது. சரிங்களா? எப்படி சொல்கிறேன்னா, இந்த காது இருக்குது இல்லையா, இந்த காது எதனுடைய ஷேப் மாதிரி தரமாக இருக்கும்? பெண்களுடைய கர்ப்பப்பை மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு பெண்களுடைய கர்ப்பப்பை மாதிரி தான் எல்லாருடைய காதும் இருக்கும். அப்போது இங்கே மட்டும் விதை போல இங்கேயும் விதை போகுது. அதனால் ஆண்களுக்கு ஒரு கர்ப்பப்பை தான்,
ஆனால் பெண்களுக்கு 2 கர்ப்பப்பை, வயிற்றுல ஒன்று காதில் ஒன்று இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுகிறோமோ அது எல்லாமே ரெட்டிப்பாக என்ன பண்ணும், உருவாக்கி திருப்பி கொடுத்துரும் உங்ககிட்ட. எப்படி தெரியுமா, நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வாக்கியம் வரும். நீங்கள் ஒரு வாக்கியம் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பேராகிராஃப் வரும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பெரிய கட்டுரையே வரும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோவத்தை இறக்குனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு நரகமே வரும். ஆதலால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பேசும்பொழுது கவனமாக இருக்கு. உங்கள் மனைவியினிடத்தில் வார்த்தை பேசும்பொழுது என்ன பண்ணுங்க, மனைவின்னு மட்டும் சொல்ல, எல்லா பெண்களிடத்திலும் நீங்கள் பேசும்பொழுது, ஏன்னா அவங்க எல்லா வார்த்தையும் அவங்க உணர்ச்சியோடு இணைப்பாங்க. எல்லா வார்த்தையும் இல்லை, ஏதாவது வார்த்தை என்னது, ஒரு ஏதாவது சாதாரண ஒரு வார்த்தை, ஒரு மிருகத்தின் வார்த்தை சொல்ல, கழுதை அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன செய்வாங்க, என்ன நீ கழுதைன்னு சொன்னவ தானே அப்படின்வாங்க. காரணம் என்னன்னா, அது நமக்கு ஒரு டேட்டா, ஒரு தகவல், அவ்வளோதான். சும்மா என்ன கழுதை அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள எப்படி உள்ளே வாங்கியிருப்பாங்கன்னா, கழுதை நான் உதைக்கிறேன், நான் அவனை மதிக்கலையா, ஆமாம் இல்லை நானும் கழுதை தான், ஏன்னா நான் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சுமக்கிறேன்ல, நான் கழுதை தான். என்ன ஆகுது, அந்த ஒரு வார்த்தையை அந்த உணர்வோடு கலக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அதுக்கு உயிர் வந்துடும். அப்புறம் என்ன ஆகும், அது கன்சீவ் ஆகி அது டெலிவரி ஆகிட்டே இருக்கும். நேர காலமே இருக்காது. அது 10 மாதம்லாம் கிடையாது, அதுக்கு 10 வருஷம் கூட கழிச்சு டெலிவரி ஆகும். அதனால சொல்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அஃபேர் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு, விபச்சாரமோ அல்ல அந்த மாதிரி காரியங்களுக்கு, தகாத உறவுகள்லாம் போகாமல் உங்களுடைய உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் 2 பக்கமும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கவனமாகறீங்களா? ஹலோ. திருமண வாழ்க்கையில் 4 முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் சொல்ல பழகிக்கணும். என்ன தெரியுமாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. என்னென்னா, என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 4 வார்த்தையை பேசிட்டீங்கன்னா பெரும்பான்மையான பிரச்சனை சரியாயிடும். ஹலோ, என்னதுங்க, மறுபடியும் சொல்லலாமா? என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 4 வார்த்தை 2 பேருமே சொல்கிறேன். நான் 2 பக்கமும், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் தாலி கட்டினவன், நான் ஆம்பளை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இவகிட்ட நான் போய் உதவி கேட்கணுமா? நான் என்ன உதவி கேட்கணும்? முடியாது. அப்படின்னு போனீங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு அந்த மஞ்சள் கவரை கட்டினீங்க? நீங்கள் தனியாகவே இருந்திருக்கலாமே. ஹலோ, சரி. ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய எழுத்தாளர் என்ன பண்ணாராம், ஒரு பெரிய போஸ்டர் அடித்தாராம். உங்கள் மனைவி உங்களை ராஜா போல உங்களை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடித்தாராம். அடித்த உடனே என்னதுங்க, என் மனைவி என்னை ராஜா மாதிரி பார்க்க போகிறா, அந்த மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாளா, எப்படி எதுவும் சீக்ரெட் சொல்கிற போகிறாரு அப்படின்னு என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் 100 ரூபான்னு கட்டி என்ன பண்ணாங்களாம், அங்கே அந்த ஹாலில் போய் உக்காந்துட்டாங்களாம். உக்காந்த உடனே அந்த எழுத்தாளர் வந்தாராம், சொல்கிறாராம், சார் சொல்லுங்கள் சார், எப்படி சார் என் மனைவி என்னை ராஜா மாதிரி அணுகணும், என்னை ராஜா மாதிரி பார்க்கணும், எப்படி சார் அப்படின்னு சிம்பிளாக சொன்னாராம். ஒன்றும் இல்லை சார், உன் மனைவி நீ ராணி மாதிரி பார்த்தனா உன்னை ராஜா மாதிரி பார்த்துருவான்னு முடிச்சுட்டு போயிட்டார். ஹலோ. 2வது, பொறுப்பாக இருங்க. சரிங்களா? எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 2, 4, 5. பிலிப்பியர், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஓகே, தேங்க்யூ. என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு திருமண வாழ்க்கையில் பிளேம் பண்ணுறதை குறைங்க. பிளேம் பண்ணுறது தமிழில் என்ன சொல்லுவாங்க? பிளேம், குறை சொல்லுதல்லா இல்லை, மற்றவங்க மேலே நம்ம பழி போடுறது. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இவரால் தாங்க, இல்லை இப்படி சொல்கிறேனே, நல்லா இருந்தா சார், இவளை கட்டணம் பாரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.
ஹலோ, இந்த வார்த்தையை வந்து திருமணமானவர்கள் ஒரு சில சமயம் கேட்டிருக்கலாம். என்னது, சில பேர் இந்த நேரத்தெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் கட்டின நேரம் சார்னு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் நான் சொன்னதில்லை, நான் நிறைய கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் கட்டின நேரம் சார், இந்த அம்மா வந்துச்சு பாருங்கள் சார், அதுக்கப்புறம் தான் சார் என் வாழ்க்கையே ஓஹோ நான் இருந்தது ஓஹோ அப்படின்னு மாறிடுச்சிங்க. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பழி சொல்லாதீங்க. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. என்னது, மறுபடியும் வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களிலும் உண்டாவதாக. என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான அந்த இருதயம் உங்களுக்கு இருக்கட்டும்ன்றார். உதாரணத்துக்கு சொல்றேன், இது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு கையும் களவுமா அகப்பட்ட ஒரு விபச்சாரியை கொண்டு வராங்க சார். இயேசு கிறிஸ்து உக்காந்துக்கிறாரு, அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்துன்னு வந்து போடுறாங்க. போட்ட உடனே மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா இந்த அம்மா விபச்சாரம் செஞ்சுன்னு இருக்கும் பொழுதே இந்த பொண்ணை மாட்டுச்சு, நான் கையும் களவாக மாட்டுச்சு, அப்படியே பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டோம். மோசேயினுடைய பிரமாணம் சொல்லுது, இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு கல்லால் எரிஞ்சு கொல்லணும். நான் என்ன கேட்குறேன், இருங்க முடிச்சிடுற ஸ்டேட்மெண்ட்டை. கல்லால் எரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கல்லால் எரி அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாருங்க அவர் அன்புன்னு பேசிஞ்சாரு, பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லியிருந்தாரு, சத்துருக்களை நேசிங்கன்னு சொன்னார். இப்போ பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணை கொல்ல சொல்கிறாரு அப்படின்வாங்க. கொல்ல வேணாம்ப்பா, ஏன்ப்பா கல்லால் எரி, மன்னிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் பிரமாணத்தை மீறுகிறார், மோசே சொன்ன எங்களுடைய முன்னோர் சொன்ன கட்டளை இவர் மீறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே அவருக்கு பிரச்சனை. இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க இருக்கு, கையும் களவுமா அகப்பட்ட பெண்ணை கூட்டு வந்துக்கிறீங்க, ஆணுங்க தனியாக விபச்சாரம் பண்ண முடியும்? என்னங்க, பெண்ணை கூட்டுன்னு வந்தவங்க ஆணை கூட்டுன்னு வரல. அப்போவே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு தரப்பு குற்றச்சாட்டுன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஒரு தலை குற்றச்சாட்டு. அதனால் வந்து இந்த இடத்துல நான் இந்த பெண்ணை இல்லை அவனை வச்சு செய்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, கல்லை எரிபான்றார். எடுத்தோடனே ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி வருது, நீ கல்லை எரிபான்றார். எரிபான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, உங்களிடத்தில் யார் பாவம் செய்யாது இருக்கிறவன் முதல்ல வந்து கல்லை எரின்றார். சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாராம், தரையில் எழுதினார்னு வசனம் சொல்லுகிறார். சரிங்களா, என்ன சொல்ல வராராம், சில இது வியாக்கியானம் பண்ணுறவங்களாம் இதை விவரித்து சொல்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என்ன பண்ண ஆரம்பித்தாராம், கல்லை எடுத்து அவனாவதுக்கு வந்து அடிக்கலான்னு வரானா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு, கல் எடுத்து அடிங்க, நீங்கள் யார் பாவம் செய்யலையோ அவங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தவொன்னு என்ன எழுத ஆரம்பித்தாராம், ஒரு வேளை கூட்டத்தில் ராமசாமி வந்து என்ன பண்ணியிருப்பார், கல்லை எடுத்திருப்பார், எழுத ஆரம்பித்தாராம். ராமசாமி போன வாரம் ஒரு பாவம் பண்ணியேன்னு எழுத ஆரம்பித்தோடனே, என்ன ராமசாமின்னு என் பேர் எழுதுறாரு, ஐயோ என்னை பற்றி தான் பேசுறாருன்னு கல்லை கூட்டு கீழே போட்டு ஓட்டானான். அடுத்து முனுசாமி வந்து கல்லை எடுத்தானா, அடுத்து எழுதுறாராம், முனுசாமி நேற்று ஏதோ பாவம் பண்ணி அது எனக்கு தெரியுன்ற மாதிரி எழுத ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதான், ஐயோ என்ன முனுசாமி நம்ம பேர் எழுதுறாரு, கல்லை கீழே போட்டு ஓட்டா. இந்த மாதிரி என்ன ஆகுதான், அவர் எழுத ஆரம்பிக்க அடுத்து கான் போட்டா ஐயோ கருப்பையா நானா இருப்பணும், ஐயோ பூ போட்டா ஐயோ புண்ணாக்கு நானா இருப்பணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு ஐயோ நம்ம பேர் எழுதுறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பயந்து கல்லை எடுத்தவங்க கூட கீழே போட்டு ஓட்டானா. வசனம் சொல்லுகிறது அங்கே ஒரு பயம் இல்லைன்னு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கடவுள்ன்றதை எப்படி தெரியுமா காட்டுறாரு, ஏமா உன்னை யாருமே கல்லால் அடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து சில சமயம் நக்கலாக பேசுவார். என்ன பண்ணுவார், என்னம்மா யாரும் கல்லால் அடிக்கலையாமா உடனே ஐயா யாருமே இல்லைங்கய்யா உடனே அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை அடிக்க மாட்டேன்றார். ஏன், அவர் என்ன சொன்னார், யார் கல்லால் அடிக்க முடியும், பாவம் செய்யாதவன் யாராக இருந்தால் கல்லால் அடிக்கணும். இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது அவர் பாவம் செய்யாதவர். அப்போ இவரு கல்லால் அடிக்க முடியுமா, அவர் சொல்கிறாரு நானும் அடிக்க மாட்டேன்றார். நானும் அடிக்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே, என்ன பண்ணு போ. அவர் அந்த பெண்ணை மன்னிக்கிறாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. எதற்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழிக்காக நான் சொல்கிறேன். பழி என்ன பண்ணுது, ஒரு தலையாக மட்டும்தான் பேசும், ஒரு தரப்பு மட்டும்தான் பேசும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியாது. பிளேம்
இக்னோர்ஸ் காட்ஸ் லவ். பழி சொல்றது என்ன பண்ணும், கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தவே விடாது. ஏன்னா பழி சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க அந்த இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க. நான் 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 நல்லா இல்லை, நான் நாசமாக போயிட்டேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், காரணம் என்னன்னா இவங்க. ஹலோ சார், நீங்கள் குடிப்பீங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க, நீங்கள் வந்து உடம்ப வந்து எல்லாத்தையும் கெடுத்துப்பீங்க, கெடுத்துக்கிட்டு கடைசியாக என்னது லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனைன்னு வரும். சிகரெட்டாக பிடிச்சி நுரையீரல் பாதிக்கப்பட்டுரும். கடைசியாக யார் மேலே பழி போடுது? அந்த அம்மா இருப்பாங்க, எல்லாம் கட்டின நேரம் சார் அப்படின்னுவான். ஹலோ, அப்போது என்ன பண்ணுங்க, பொறுப்பாக இருங்க. 2 காரியம் சொல்லிக்கிறேன்னா, ஒன்று என்னது, ஒருவருக்கு ஒருவர் மதியுங்க, 2வது பொறுப்பாக இருங்க, 3வது திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா சாங் ஆஃப் சாலமன். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம். ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? 50 வயதானாலும் சரி, 60 வயதானாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரொமான்ஸு ரொம்ப முக்கியம். நம்ம இந்திய கலாச்சாரத்தில் என்ன பிரச்சனைனா, 50 வயசு ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேலே என்னங்க, 60 வயசு ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேலே என்னங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க, சரிங்களா? மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் அப்போதானே சொல்லுவீங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உன்னை அன்பு காட்டுவேன், நேசிப்பேன், ரொமான்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 புள்ள பெற்றோடையும் அதுக்கப்புறம் எல்லா ரொமான்ஸும் கட்டு. ஹலோ பாருங்க, நான் வந்து நடைமுறையை பேசினுக்கிறேன், நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஐக்கியமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? நீதிமொழிகள் 5:18. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. இளவயது கடவுளே சொல்றாரு, எப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் மனைவியோட சந்தோஷமா இருன்றாரு. அதானே வருது, இளவயது மனைவியோட மகிழ்ந்திரு, மகிழ்ந்திரு, மகிழ்ச்சியா இருன்றாருன்னா அர்த்தம் என்னன்னா மகிழ்ச்சியா இருன்னு அர்த்தம். வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? வேற எந்த அர்த்தமும் கிடையாது, இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. 3. 4வது ரிசால்வ் பண்ண கற்றுங்க, அதாவது தீர்வை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள், சரிங்களா? இது 4வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, கணவன் மனைவி வாழ்க்கைன்னு சொல்லும்பொழுது பிரச்சனை சண்டைகள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேற ஒரு ரூட்டு போகிறதுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். அப்போது ஒரு சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னும் பொழுது அதுக்கான தீர்வுகளை சீக்கிரமாய் கொண்டு வர பிரயாசப்படுங்க. இதுதான் 4வது, சரிங்களா? பல வீடுகளில் 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் கூட ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பேசாத திருமணமான கணவன் மனைவிகள்லாம் நான் கேள்விப்பட்டது உண்டு. ஏதோ ஹாஸ்டலில் தங்குற மாதிரி தங்கி இருப்பாங்க. சாப்பாடு காலைல ரெடியாக இருக்கும், போவாங்க, சாப்பிடுவாங்க, ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அதோட வந்து மதிய சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வருவாங்க, வந்தால் வந்து ஹாட் பேக்கில் வந்து இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ இருக்கும், சாப்பிடுவாங்க, படுத்து தூங்குவாங்க. ஐயா ஒரு ரூம்லேயும் அம்மா ஒரு ரூம்லேயும் தூங்குவாங்க, அவ்வளோதான். 12 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு என்ன தான் சார் பிரச்சனை? அதான் சார் 15 வருஷம் ஆயிடுச்சுல, என்ன பிரச்சனையே மறந்து போச்சு அப்படின்வாங்க. ஆனால் பிரச்சனையே மறந்து போயிருந்தாலும் பேசக்கூடாதுன்றது மட்டும் மறக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே ஒரு மனம் இறங்கி வந்து 2 பேரை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசினா அந்த 15 வருஷம் பிரச்சனை ஒரு அந்த அரை மணி நேரத்தில் முடிச்சிடும். ஹலோ, அப்போது இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் பாருங்கள், தவறான காரியங்கள்னு சொல்ல வரல. நான் இப்போ அதிகமாக வலியுறுத்துறது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி வந்து ஸ்ட்ராங்காக நல்லா சந்தோஷமாக வாழ்கிறது நான் சொல்லி கொடுத்துனுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நல்லா தெரிஞ்சிங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சின்னுக்கிறீங்க, ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவி பேசுகிற காரியம், கண் பார்வையில் பேசுகிற காரியம், கை ஜாடைகள் எல்லாவற்றையும் உங்கள் குழந்தைகள் கவனிக்கிறாங்க. அதை மறந்துடாதீங்க. எங்கள் அப்பா வந்து பொதுவாக எப்படி வந்து நடப்பார், பொதுவாக எப்படி பேசுவார், கோவம் வந்தால் எப்படி பேசுவார் எங்கள் அப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக பார்க்கறது யார்? உங்களை தான் பார்க்குறாங்க.
அப்போ உங்களை பார்க்குறாங்கன்னும் பொழுது உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய கைச்சாடைகள், உங்களுடைய கஞ்சாடைகள், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படி ஸ்ட்ரைட்டாக பேசினாலும் பிள்ளைங்களுக்கு புரியும், உள்குத்து வச்சு பேசினாலும் பிள்ளைங்களுக்கு புரியும். நம்ம என்ன நினச்சினுக்கிறோம், பசங்களை வச்சு பேசும்பொழுது அதுங்களாம் குழந்தைங்க புரியாது, குழந்தைங்களா அது அப்படின்ற அளவு யோசிக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இல்லை, அதாவது ஞானமாக இருக்கிறாங்க பிள்ளைங்க. முன்னாடி தலைமுறையை விட இப்போ இருக்கிற பிள்ளைங்க நல்லா ஒரு ஞானமாக தான் இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அந்த பிள்ளைங்க வளர்ச்சியை இந்த இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அந்த பிள்ளைங்களால் ஒழுங்காக படிக்க முடியாது, அந்த பிள்ளைங்களால் வெளியில் சந்தோஷமாக இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, வீட்டில் சந்தோஷமாக இல்லாத பிள்ளை வெளில போய் சந்தோஷமாக இருக்காது. இல்லை, அப்படி ரிவர்ஸில் மாறும். வீட்டில் தான் சந்தோஷம் இல்லை, வெளியில் போய் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், அப்பா அம்மாவை மதிக்காமல் வெளியில் யார் சந்தோஷத்தை தராங்களோ அவங்கள தான் மதிக்கும், அவங்க பேச்சு தான் கேட்கும், அவங்க கூட தான் இருக்கும். அது ஆரம்பத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. அப்படியே வருஷம் போக போக, ஏன்னா வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படி முடியும், உங்களுக்கு தெரியாது. டக்குன்னு பார்த்தா இன்றைக்கி தான் எல்கேஜி சேர்த்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்துட்டேன்னு அந்த பொண்ணு. அவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பழி சொல்கிறதும் அந்த கோபமும் அந்த எரிச்சலும் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் ஓடுறதே தெரியாது. ஆனால் பிள்ளைங்க என்னடா இத்தனை வருஷமாக இவங்க இவ்வளோ கோபமாக இருக்காங்களே, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே, வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லையே, ஏன்டா இப்படி இருக்கிறாங்க. மற்ற வீட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, மற்ற வீடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் அந்த குழந்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, பேசாமல் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயிடலாமான்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஹலோ, அப்போ நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா மனம் இறங்கி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும். ஹலோ, ஏன்னா இந்த வசனத்தினால நான் சொல்கிறேன், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்படி கடவுள் அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரா சொல்றாரு, நான் நல்லவனா இருக்கும் போது, நான் நீதிமானா இருக்கும் பொழுது, நான் நேர்மையா இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்ல, நான் பாவியா இருக்கும் பொழுது, நான் கெட்டவனா இருக்கும் பொழுது, நான் நேர்மை தவறின போதும் எனக்காக கடவுள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து எனக்காக நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக அவருடைய உயிரையே கொடுத்து அவர் என்ன பண்ணார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்ன்றார். கடவுளே இறங்கி வந்தார்னா உங்களுக்கு என்ன சார், நீங்க யார், கடவுளோட பெரிய ஆளா? என்னங்க, ஆமானா இப்படி, இல்லைன்னா இப்படி. இல்லை, வெரி குட். கடவுளோட நம்ம பெரிய ஆள் இல்லை இல்லையா, அப்போது இறங்கி வரலாம், தப்பு கிடையாது. ஸோ ட்ரை டு ரிசால்வ், அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அதிகபட்ச முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். திருந்தாதவங்களும் விட்டுருங்க, சரிங்களா? ஐயோ இது திருந்தாத கேஸ்டான் எங்கே விட்டுருங்க, இயேசுக்கிட்ட விட்டுருங்க, சரிங்களா? மீதி விஷயத்தை என்ன பண்ணுங்கள், உங்கள் கைக்குள்ளே இருக்கிற காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீருங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, 4 வார்த்தை. என்ன வார்த்தை அது? என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 4 வார்த்தை எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும். ஆமேனா இல்லையா? அப்போ சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். ஆல்ரைட். ஸோ இதை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். சங்கீதம் 32 3ஆம் வசனம், இதோட முடிச்சிடலாம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்தன. என்ன விஷயம் சொல்றாரு அவர்? ஒரு சில நாட்கள் தாவீது இந்த பாவத்தை பண்ணிட்டு அவர் மறைச்சு இருந்தார் இல்லையா, அந்த மறைஞ்சு மனசுக்குள்ள வச்சுது அவருடைய உணர்வை பத்தி பேசுறார். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு உள்ள என்ன அப்படியே எலும்பு வரைக்கும் உள்ளே போய் அப்படியே உடைக்கிற மாதிரி இருக்குது அந்த தப்பு, விரக்தின்றார். அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? திருமணமானவர்கள் கையை தூக்கலாம், கையறக்குங்க. உங்களுடைய நெருங்கின நண்பன் யார்? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஏசப்பான்னு சொல்லாதீங்க, உலகத்தில் பார்க்குற மனுஷங்களை கேட்குறேன். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? மனசில் நினச்சிட்டிங்களா? ஓகே. எத்தனை பேர் பெண்கள் என் ஹஸ்பண்டுன்னு நினச்சிங்க? எத்தனை பேர் ஆண்கள்
என்னுடைய மனைவின்னு நினச்சிங்க. இப்போ நினச்சவங்க கை தூக்கலாம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா அவங்கக்கிட்ட நான் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்து கொள்ளலாம், எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நான் பேசலாம், ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லட்டுங்களா, நல்ல அருமையான ஒரு உறவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கணவரையோ உங்கள் மனைவியோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி பாருங்களேன். ஐயோ அவங்களையா ரொம்ப ஆபத்துங்கன்னு யோசிக்காதீங்க, நம்புங்க. சரிங்களா? இந்த நான் முன்னாடி சொன்ன காரியத்தை அடிப்படையில் நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சிங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹலோ, அந்த வார்னிங் சொல்கிறார்ல, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகன்ட்டு, அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக, உங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த உறவு அழகாக அமையும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்கலாம்.